முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? இந்த கேள்வி சிந்திக்கக்கூடியதாகவும் ஆராய்ச்சி செய்யக்கூடியதாகவும் நகைக்கக்கூடியதாகவும் இப்பொழுது வரை வலம் வந்து கொண்டே இருக்கிறது. கோழியிலிருந்தே முட்டை வந்தது என்று சொன்னாலும் கோழி எங்கிருந்து வந்தது என்று தொடர் கேள்வியாக அமைகிறது. ஒருவேளை முட்டையிலிருந்தே கோழி வந்தது என்று சொல்வோமானால் முட்டையை அடைக்காக்க கோழி இல்லாமல் முட்டை அழுகி போயிருக்கும் அல்லவா? ஆம், தேவன் முதல் மனிதனான ஆதாமை படைக்கும்போது சிறு குழந்தையாக உருவாக்காமல் மிருக ஜீவன்களுக்கு பெயரிடும் அறிவுடைய வாலிபனாகத்தான் படைத்தார் என்பதையும், மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் மற்றும் மனிதனையும் ஒரே நாளில் படைத்தார் என்பதையும் ஆதியாகமம் 1:24 வரை பார்க்கலாம். ஆதியாகமம் 2:19-20 தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். இங்கு சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி என்று வாசிக்கிறோம். ஆம், தேவன் முட்டையிடக்கூடிய தகுதியான கோழியையே உருவாக்கினார் என்பது நிச்சயமாகும். இப்போது கோழியிலிருந்தே முட்டை வந்தது என்று நிரூபணம் ஆகிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் வேதத்தின் நுணுக்கங்களை தெளிவாக அறிந்து கொள்ள ஆல்மைட்டி காட் மினிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஆமேன்.